கடகராசிக்காரங்க உழைப்புக்கு நீங்க பயப்படுறதே இல்லைங்க. உழைப்பு கொடுக்க எந்த இடத்துலையுமே நீங்க அஞ்சினது கிடையாது. இதே மாதிரி எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அதை கண்டு நீங்க பின்வாங்கினதும் கிடையாது. இறக்க குணம் உண்டு தான். எல்லாருமே பொறுத்த வரைக்குமே வேணும்னு தான் நீங்க ஆதரிச்சு பிடிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தமா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு தான் ரொம்ப பொறுமையா போறீங்க. சாந்தம் அமைதிங்கிற இந்த நேரத்துல இல்லாமல அல்ல. நிறைய பாதிப்பு இருந்தாலுமே குடும்பத்துக்காவது ஓடி ஆகணுமேங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த நேரம் நீங்க தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே நல்ல பலன்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. என்னதான் நல்லவங்களா இருந்தாலுமே நல்லவங்களா இருக்க தான் நிறைய வகையில் உங்களுக்கு பாதிப்பு தந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது நேரம் இல்லைங்க. கடகராசி என்பர்கள் நீங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய உயர்ந்த எண்ணத்துக்கு உங்களை யாராவது ஏமாத்த நினைச்சாலும் சரி, உங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கர்மாங்கிறது வேலை செய்யும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டங்கள் மனசுல தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட செயல்பட பாருங்க. சந்தோஷங்கிறது நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகமா இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரம் ஆலய வழிபாடு அடிக்கடி செய்யறது நல்லதுதான். இதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில சரி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பேச்சோட தான் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாதிப்பை தவிர மற்றபடி குடும்ப வாழ்க்கையில நல்ல பலன் தான். வாழ்க்கை துணை உங்களை விட திறமையானவங்களா இருக்கிறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இல்லாம கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க பேச்சால கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. அதனால பேச்சில் கொஞ்சம் பொறுமை கொடுக்க பாருங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே குழந்தைகள் வழியிலுமே பல கஷ்டங்கள் சந்திச்சவங்களுக்கு கூட நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால தான் குடும்ப வாழ்க்கையில சண்டையே இருந்திருக்கும். குழந்தைக்காக நீங்க ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுவே கொஞ்சம் பாதிப்பை தர மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அந்த நிலைமைங்கிறது இல்லை. குடும்பத்தை விட்டு புரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் குடும்பத்தோட சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கா? எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய கருத்து வேறுபாடு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்கு எல்லாமே இந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் மார்பு பகுதிகளில் பிரச்சனை, இந்த மறைவு ஸ்தானங்களில் அதிக பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுமே இருந்திருப்பீங்க. அந்த தொந்தரவுங்கிறது இனி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. படிப்படியான நல்ல மாற்றம் தான். மறைமுக பிரச்சனையாக இருக்கட்டும், மாற்று சிகிச்சையால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான பலன் உண்டுங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தாய்க்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இனி தாய் வழியில ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. தாய் வழியிலுமே உடல் நலத்துல இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்குமே சில நேரங்கள் பொறுத்த வரைக்குமே காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருப்பீங்க. உங்களுக்கு மரியாதை கிடைக்காத மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனாலேயே நிறைய குமுறல்கள், நிறைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தடித்த வார்த்தை எல்லாமே பேசி குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். இனி உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லைங்க. மன வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆயுளை பற்றி பயப்பட வேண்டாம். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். ஆயுள் ஸ்தானம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். பொருளாதார மேன்மைங்கிறது இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்கள் முயற்சியால் கிடைக்கக்கூடிய நேரம் தான். இது வரைக்குமே லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாருன்னு கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா கூடவே குரு இருக்கிறாரு. என்னதான் பாதிப்பு இருந்தாலும் குரு அருள் கூடவே இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த நேரம் வண்டி வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டிங்கிறது கொஞ்சம் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். புதுசாக வண்டி வாங்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டே வருவீங்க. இந்த நேரம் கொஞ்சம் வாகன பயணத்துலையும் சரிங்க, புதுசாக வாகனம் வாங்குறதுலையும் சரிங்க, கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. தொழிலாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், முயற்சியின் பேரில் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே அது நல்லதாக தான் நடக்கும். முயற்சி பழிக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா குடும்பத்தில் தேவை அதிகமாக இருக்குது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பெத்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்றீங்கன்னு சொல்லலாங்க. கடகராசி என்பவர்கள் சும்மாவே இவங்க தாய்ப்பாசக்காரங்க, பெரும்பாலுமே கடகராசிக்காரங்க
தாய் பாசம்னா எல்லாரை விடவும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தாய் மேலேயும் சரிங்க, குழந்தைகள் மேலேயும் சரிங்க, இவங்களுக்கு தாய் பாசம் அதிகம் தாங்க. குழந்தைக்காகத்தான் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குழந்தைகளால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தேவையில்லாத செலவு சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க. சம்பந்தமே இல்லாத கையில் வருமானம் வரத்துக்கு முன்னாடியே நிறைய செலவு பின்னாடி வந்து நின்று இருக்கும். எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாது. சம்மந்தமில்லாத செலவு செய்ய தான் மனசு தூண்டி இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் எதுக்கு அலைச்சல் ஏற்படுத்துனே தெரியாது. கொஞ்சம் அலைச்சல் எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல் இருக்குங்க. ஒரு அலைக்கழிக்கக்கூடிய தன்மை தான். கொஞ்சம் திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா போதும். எந்த பயணம் எப்படி செய்யணும், கொஞ்சம் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். மற்றபடி குழப்பங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் உண்டு. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மனசில் குழப்பம் இருந்தால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. இதனால் ஏமாற்றம் நஷ்டங்கிறது தன்னால் வரதான் செய்யும். அதனால் குழப்பமில்லாத செயல்பட பாருங்கள். முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. பொறுமை தான் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. கவனம் தான் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் இடமாற்றம் காத்து நிற்பீங்க. இடமாற்றம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. கணவன் மனைவி வாழ்க்கையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுங்க. தேவையில்லாத பிரச்சனைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. வியாபார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சனி 9ல் இருக்கிறதால இந்த நேரம் தந்தைக்கு உடல்நல பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். வயசானவங்களாக இருந்தாலுமே வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொழில் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக கொஞ்சம் நேரம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் வருதேன்னு கவலைப்பட வேண்டாம். அது எதிர்காலத்துக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்குமே கூட இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். அதுதான் நல்லது. வேலையில் சிரமம் பார்க்காம கொஞ்சம் பாடுபட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாகன பயணத்தில் தான் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணமாக இருந்தால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே தவிர்த்துக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு கூடவே செஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க இந்த நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் கூடவே செஞ்சுட்டு வருது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி மாலை நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே சரிங்க இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் கடகராசி அன்புகள் செய்ய தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த வரக்கூடிய நாட்களில் செலவு கொஞ்சம் அதிகம். ஏன்னா வீட்டில் சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். சேமிப்பு கொஞ்சம் ஏற்படுத்துங்க. சேமிப்பு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் மற்றவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் இருந்து சேமிப்பு தொடங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். யார்கிட்டையுமே ஒரு சொல்லு வாங்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. இதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி கடகராசி அன்புகளுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்கள் பொருட்களை மட்டும் இந்த பணமாக இருக்கட்டும் உங்கள் உடைமையாக இருக்கட்டும் அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் உடைமைகளை நீங்கள் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும். இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு காத்திருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே வருமானம் பெருசாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் இருக்கிறத கொண்டு சமாளிக்க பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறது வேண்டாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். இதனால பாதிப்பு தான் உண்டாகும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். ஏன்னா கிரகநிலை கொஞ்சம் சாதகமாக இல்லை. அடிக்கடி நீங்கள் பெரிய தலைவர்களை உயர்மட்ட தலைவர்களை சந்திக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கட்சி பற்றி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேறு யார்கிட்டையும் பேசுகிறதையும் அதே மாதிரி வேறு கட்சி பற்றி உங்கள் கட்சியில் நீங்கள் பேசிக்கிறது வேண்டாம். இதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. மனசில் பாடம் எல்லாமே பதியும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. மற்றவங்களோட அதிகமாக நெருங்கி பழகிறது வேண்டாம். ஏன்னா அவங்க நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு போகிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள்.
விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான நேரம் தான். உழைப்பு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. அதனால் உடம்பும் இந்த நேரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொழிலும் ரொம்ப முக்கியம் தான். கொஞ்சம் அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே ஓய்வு எடுத்துக்க பாருங்கள். கால்நடை வழியில் கால்நடைகளோட உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்ககிட்ட உதவி நீங்கள் நாடாமல் இருக்கணும்னா இந்த நேரம் அதிக கடன் வாங்குறது வேண்டாம். சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்கள். இருக்கிறத கொண்டு சமாளிக்க பாருங்கள். வருமானமே இல்லைங்க எங்கே சேமிக்கிறது நினைக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் மனசில் ஆசையை கட்டுப்படுத்திட்டு இந்த நேரம் இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த நேரம் செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த சுற்றி இருக்கக்கூடியவங்க, அந்த சொந்தமாக எல்லாமே மறைமுகமாக பேசி மனசை கஷ்டப்படுத்தும். அவங்கள பற்றி நினைக்காம நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். வேலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக காத்திருக்குது. வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்களுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுங்க. கொஞ்சம் அதிக உழைப்பை தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே நீங்களும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்சதை இந்த சனிக்கிழமை நாட்களில் அன்னதானம் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு